ராஜி, ஏன் விக்கி கிட்ட பேசவே மாட்டேங்கிறியாம்மா? என்னாச்சு உனக்கு? அவனை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. ஏண்டி என்னாச்சு? அவன் எவ்வளோ வருத்தப்படுறான் தெரியுமா நீ பேசுறது இல்லைன்னு? பாவண்டி, கொஞ்சமாவது மூஞ்சி கொடுத்து பேசு. 10 நாளாக 1 வாரமாக இப்படியே இருந்தேன்னா எப்படி ஆகுறது? ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? பேசேண்டி கொஞ்சம். மா, நீ சும்மா உன்ற பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்ன பேசுங்கிற? அப்போ அவன் பண்ணதெல்லாம் சரியா? என்னடி அவன் பண்ணிட்டான்? பாவம், அப்பா அவனோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்குன்னு 1 வாரமாயி மாதிரி நீ பேசாமல் இருப்ப? இதெல்லாம் நல்லாவாடி இருக்கு. பாவண்டி, அவன் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. பேசேண்டி. என்ன சூழ்நிலை? பொல்லாத சூழ்நிலை. கூட்டிகிட்டு போகிற மாதிரி சும்மா கூட்டிகிட்டு போய் ஒரே நாளாக கூட்டிகிட்டு வந்துட்டான். ஒரு நாள் கூட நம்ம அங்கே தங்கலை. ரூம் எடுத்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் எவ்வளோ ஆசையாக போயிருப்பேன், என் குழந்தைங்க எவ்வளோ ஆசையாக போயிருப்பாங்க, அத்தனையும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அவனுக்கு வேலைக்கு அவசரம் இல்லடி. திடீர்னு அங்கே இருந்தவனும் எவனோ அவங்களுக்கு யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி போயிட்டான். அதனால் இவனை லீவெல்லாம் கேன்சல் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க. அதனால தானடி அவன் போனான், இல்லாட்டினா அவன் போயிருப்பானா? அது எப்படி கொடுத்த லீவை கேன்சல் பண்ணியிருக்காங்க? இந்த அவ்வளோ பெரிய கம்பெனியில் இவன் ஒருத்தன் தான் இருக்கானா? வேறு எந்த ஆளும் இல்லையா வேலை செய்கிறதுக்கு? இவன் வர முடியாது, நான் கொஞ்சம் தூரமாக அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், என்னால் வர முடியாது, வேறு யாராவது கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இவன் அவங்கெல்லாம் கூப்பிட்டோன்னே சரி சரின்னு மண்டையாட்டிட்டு முதல்ல ஓடினானா? ஏன் நாங்கள்லாம் செலவு இழுத்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு பயந்து முதல்ல ஓடிட்டான். என்ன மோடி ராஜி, நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. நானும் பார்க்குறேன் நீ எவ்வளோ நாள் தான் அவன் கூட பேசாமல் இப்படியே கோவமாகவே இருக்கேன்னு. பாரு இங்கே பாருடி ராஜி, அவன் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 3-4 நாள் எப்பாவது லீவ் வரும் இல்லையா இப்போ நடுவில்? அப்போ வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்னவங்கிட்ட போய் சும்மா நீ வம்பு வளர்த்திட்டு இருக்காத, அது பின்ன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண, குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஒழுங்காக உன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு தாட்டி விட்ற வேலையே பாரு. ஆனால் ஒன்று நல்லா புரியுதுமா, நீயும் உன் பிள்ளையும் சரியானவங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நீ என்னமோ நினச்சிக்கொடி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவ்வளோதான்ப்பா. என்ன இங்கே இப்படியே உட்காந்துட்டீங்க? வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? வாடி பெரிய பொண்ணு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சனால தானே இங்கே கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக வந்து உட்காந்துருக்கேன். வா, நீயும் வந்து உட்காரு. உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் காலேஜ் நம்ம மேலே படிக்கிறேன்னு சொன்னாங்களா? அதுக்கு சேர்த்தணும் இல்லையா? ஃபீஸ் எல்லாம் கட்டணும். அதான் எப்போ போகலான்னு சொல்லி கேட்டுட்டு போக வந்திருக்கேன். ஐயோ ஆமா இல்ல, அதை வேற நான் மறந்தே போய் உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நேற்று முந்தானே தான் சொல்லிட்டு இருந்தாரு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பணம் எல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வேற போகணும்னு சொன்ன மாதிரி. எப்போ போகலாம் நீ சொல்லி? இப்போ போகிறதுனா இப்போவே போய்க்கலாம். சரிங்க, அப்போ போகிறதா போகலாம். எனக்கு காலையிலே வேலையெல்லாம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களை கூப்பிடுங்க, ரெடியாக சொல்லுங்க. அப்படியே கிளம்பி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான். சோனி பாரு, இந்த பாட்டில் சுடிதார்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ஸ்டைலிஷாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நான் சுடிதார் இந்த வருஷத்துக்கு காலேஜ்க்கு ஸ்டிச் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். ஐயா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் டி. இந்த மாதிரி எல்லாம் போட்டால் என்ன நல்லாவா இருக்கும்? அதுவும் என்னமோ இந்த கோட் மாதிரி இது மாதிரி எல்லாம் என்னமோ பார்ட்டி வேர் மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் போய் நம்ம காலேஜ்க்கு போட முடியுமா? சிம்பிளாக நீட்டாக அழகாக போடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜ்லேருந்து ஜீனு, டிஷர்ட்டு, பின்ன லெகின்னு, குர்த்தி இந்த மாதிரி எல்லாம் அலௌட் தானே. இந்த மாதிரி டாப்ஸு வாங்கி போட்டால் போதும். அதுக்கு என்னத்துக்கு இப்போ ஒரு சுடிதார் துணி எடுத்து ஒரு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கிறதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத செலவு பார்த்துக்கோ. பரவாயில்ல, இப்போல்லாம் ஓல்டு ஃபேஷன் தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்னும் ரிப்பீட்டடாக அதே தானே வந்துட்டுருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸாவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் போடத்தான் போகிறேன். நீ வேணால் பாரு. என்னமோ பண்ணிக்கா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். நான்லாம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நான் நல்லா ஸ்டைலிஷாக ஃபேஷனாக நல்ல டாப்பு, பின்ன லெகின்னு, பிளாசோ, ஸ்கர்ட்டு, பின்ன வந்துட்டு சுடிதார்னாலும் அது கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக இப்போத்துக்கு இருக்கிற மாதிரி தான் நான் வாங்குவேன். முன்ன மாதிரி இந்த மாதிரி காலேஜ்க்கு பார்ட்டி வேறு மாதிரியெல்லாம் நான் வாங்க மாட்டேன்ப்பா. என்னது, நீ ட்ரெஸ் எடுக்கிறியா? உனக்கு தான் ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கே, அதுவே காலேஜ்க்கு வச்சு போட வேண்டியது தானே. இப்போ என்னத்துக்கு நீ போய் காலேஜ்க்குன்னு தனியாக ட்ரெஸ் எடுக்க போகிற? இதெல்லாம் தேவையில்லாத செலவு பார்த்துக்கோ. எனக்குன்னா நான் 3 வருஷம் ஃபஸ்ட்டே காலேஜ்க்கு போட்ட துணியே போட்டுட்டு போய் அது எல்லாமே பழசாயிடுச்சு. அதனால் நான் இப்போ மறுபடியும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறனால வேறு மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். உனக்கு தான் நீ யூஸே பண்ணாமல் இவ்வளோ வருஷமாக யூனிஃபார்மே தானே போட்டுட்டு இருந்த. பின்ன ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தானே நீ உள்ளே வச்சுருந்த. பின்ன என்னத்துக்கு நீ இப்போ புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கணும்? நீ அதையவே எடுத்து போட்டுட்டு போக வேண்டியது தானே. பாரு, நீயே சொல்கிறல அது ஃபெஸ்டிவல் வேறுனா, அதெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு போடுறதுடி. அதெல்லாம் போய் யாராவது காலேஜ்க்கு போட முடியுமா? அதனால் நான் காலேஜ்க்கு போடுற மாதிரி நீட்டாக ஜீனு, பின்ன குர்த்தி, லெகின்னு, பிளாசோ அந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 4-5 செட்டாவது இப்படி எடுப்பேன்ப்பா. பார்க்கலாம். அம்மா எடுத்து தந்தாங்கன்னா எடுத்துக்கோ. அம்மாலாம் உனக்கு எடுத்து தரதா சொல்லவே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட துணி இருக்குது. என்கிட்ட தான் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே பழசாயிடுச்சு. உனக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா நீ வேணா எடுத்துக்கோ.
அப்போ உனக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு எடுத்து கொடுக்காம விட்டுருவாங்களா? நான்லாம் அப்படி விடவே மாட்டேன். எனக்கு நான் 4 செட்டாவது கண்டிப்பாக எடுத்தே தீருவேன். நான் அப்படி சொல்லலப்பா. அம்மா வந்தால் நீயே பேசிக்கொண்டு தான் சொன்னேன். மற்றபடி உனக்கு எடுத்து தருவாங்களா எடுத்து தர மாட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு 8 செட்டு 10 செட்டாவது துணி கிடைக்கும், அது கேரண்டி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ராகமதி, என்ன அதிசயம் இன்னத்துக்கு என்ற வீட்டுக்கு வந்திருக்கா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட. என் பொண்ணு என்னத்தையே சமைக்கிறேன்னு சொல்லி சமைக்க நின்றுட்டு இருக்கா. அவள் என்னமோ பண்ண போறலாமா என்கிட்ட கேட்டா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கான்னு. இல்லடி இரு, லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வந்தேன். கொஞ்சம் இருந்தால் சீக்கிரமாக கூட. ஏன் கோமதி அக்கா, அதான் நீங்க வர்றப்போ நீங்க வரவில்லையா 2 கடை தாண்டி தானே வந்திருப்பீங்க. அங்க ஒரு 10 ரூபா பேக்கெட் கேட்டாங்கன்னா கொடுக்க போறான். அங்கேயே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் கொடுக்க வேண்டியது தானே. அதுக்கு அந்த 2 கடையும் தாண்டி லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் வந்து லட்சுமி அக்கா கிட்ட இருந்தா வாங்கிட்டு போகணுமா என்ன? ஐயோ 10 ரூபா பேக்கெட்டா? அதில் இட்னூண்டு இருக்கும். அதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தான் இருக்கும். அது 10 ரூபா கொடுக்க சொல்றியே நீ என்ன? அதுக்கு நான் லட்சுமி கிட்ட வந்து கேட்டால் அதே 2 ஸ்பூனு அவன் அதுக்கும் நிறைய தந்துடுவான். லட்சுமி எப்போவுமே வச்சிருப்பா. அதனால தான் நான் லட்சுமி கிட்ட வந்தேன். அதுவும் அது என்னமோ அந்த வினிகர் அது இதுன்னு போட்டு வச்சிடறாங்களா, அது ஒரு ஒரிஜினல் டேஸ்டே வர மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது கடையில் வாங்குற அதில். அதனால தான் நான் லட்சுமி கிட்டேயே வந்தேன். ஆனா ஒன்னு புரியுதுங்க கோமதிங்கா, உங்களுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு டேஸ்ட் முக்கியம் இல்ல, காசு தான் முக்கியம். லட்சுமி அக்கா கிட்டனா ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம். அதுவே கடையிலனா உங்களுக்கு 10 ரூபா தரணும் இல்லையா? அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? நீ கொஞ்சம் சும்மா இரு பெரிய பொண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். லட்சுமி இருந்தா கொடு லட்சுமி. ஐயோ கோமதி, என்கிட்ட இல்லை கோமதி. நான் கடையில் இருந்தால் நானும் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஏன்னா அரைச்சி வச்சது எல்லாமே தீந்துருச்சு. இனி அரைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஊட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பா உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு. அவரை பார்க்க பண்ண அப்படியே இருக்கவே சரியாக இருந்துச்சு. அதனால எனக்கு அதெல்லாம் உரிச்சு அரைக்கவே நேரமே இல்லாமல் ஆயிடுச்சு கோமதி. அதனால நீ ஒன்றும் நினைக்காத சரியா? என்கிட்ட இல்லை, இருந்தால் கொடுத்துருந்துருப்பேன். அப்படியா? ஐயோ உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சி நான் வந்து நின்றுட்டுருக்கேன். சரி, நான் வேற யார்கிட்ட இந்த உமா கிட்டேயே இல்லை இந்த சரஸ்கிட்டேயே இருக்கான்னு போய் இப்போ கேட்டு பார்க்குறேன். சுத்த வேஸ்ட்டும் கோமதிக்கா. நீங்க அவங்க கிட்ட போறதுக்கு போகாம பேசாம கடைக்கே போய்க்கலாம். அவளுக்கு வீட்டுல சமைக்கவே மாட்டாளுங்க. பின்ன எங்கிருந்து அதுக்காக முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அதனால அவள்கிட்ட நீங்க போறதெல்லாம் வேஸ்ட். அவள்கிட்ட போனாலும் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்ல போறாளுங்க. ஆமா, அவளுக்கு பண்ணாலும் பண்ணுவாளுங்க. சரி, அப்ப நான் கடைக்கு போயே வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ வடை போச்சே. என்ன சொன்ன? வடை போச்சேவா? அப்படின்னா என்ன பெரிய பொண்ணு? வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா, நீங்க வந்துட்டு கடையில 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி லட்சுமி அக்கா கிட்ட ஓசில வாங்கி போலாம் சொல்லி வந்தீங்க. அது லக்ஸ் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க மறுபடியும் போய் கடையில வாங்குற மாதிரி தானே ஆயிடுச்சு. ஓசில உங்களுக்கு யாரும் தரமாட்டாங்கல்ல, நீங்க காசு கொடுத்து தானே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நீங்க நினைச்சு வந்த உங்க எண்ணம் நிறைவேறலைங்கிறதுக்காக தான் வடை போச்சேன்னு சொல்லி சிம்பாவளிக்கா சொன்னேன். பெரிய பொண்ணு, இல்லாட்டினாலும் உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்தி பெரிய பொண்ணு. இந்த மாதிரி உன்னை வச்சு நொங்குற மாமியார் இருந்தே இவ்வளோ ஏத்தமா இருக்கே. நீ கொஞ்சம் ஏமாறி மாமியாரா இருந்துட்டா நீ எல்லாம் என்ன பண்ண மாட்ட? எனக்கு தெரியாதா லட்சுமி கிட்ட இல்லாட்டினா கடையில் போய் வாங்கணுங்கிறது? நான் சும்மா இருந்தால் வாங்கிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். அதுக்கு நீ அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிற. ரொம்ப பண்ணாத சரியா? லக்ஸ், இங்க பாருங்க லக்ஸ், நான் இப்படி அப்படின்னு என்ன அப்படி பேசி போட்டேன்? இந்த அக்கா சொன்னதுக்கு இந்த அக்கா நினைச்சு வந்த காரியம் நிறைவேறலையேங்கிறனால சும்மா ஃபன்னா ஐயோ வடை போச்சேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த அக்கா வாயப்பாரு, இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு போகுது. சரியானதா இது சரியானதா இருந்துட்டு எனக்கு ஏத்தங்கிற மாதிரி பேசுது. நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன சொல்லிச்சது? சரி நான் உமா கிட்டே இல்லை சரஸ்கிட்டே போய் வாங்கிக்கிறேன் சொல்லிச்சு. அப்போ இந்த அக்கா கடைக்கு போய் வாங்குறேன், அது வாயில வந்துச்சா? இல்ல அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இன்னும் இந்த அக்கா பெரிய ஒழுங்கு முத்து மாதிரி பேசிட்டு இருக்கு. சரி சரி பெரிய பொண்ணு, இப்போ நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. என்னத்துக்கு சண்டை போடுறீங்க? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்னத்துக்கு திடீர்னு வம்ப வளர்த்து நின்றுட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் சண்டை போடலைங்க லக்ஸ். அந்த அக்கா தான் நான் சும்மா ஃபன்னா பேசினா கூட இந்த மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேசுது. இதுல என்னத்துக்கு என் மாமியார் எல்லாம் இழுத்து வைக்கணும்? என் மாமியார் வந்தா எப்பவுமே அப்படின்னு தான் தெரியுமில்ல. பின்ன என்னத்துக்கு இந்த அக்கா சும்மா வச்சு என் மாமியார் இப்படி இருந்தே உனக்கு இவ்வளோ ஏத்தமா இருக்கு அப்படி இப்படின்னு பேசணும்? இந்த அக்கா வாயை வச்சு சும்மாவே இருக்காது. பின்ன நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் சொன்னேன்னு சொல்லிடும். இந்த அக்கா கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு இருக்கேன். சரி கோமதி, நீயாவது விட. அவ அப்படிதானே பெரிய பொண்ணு, எப்பவுமே காமெடியா ஜாலியா பேசுறது தானே. இல்ல நீ எனக்கு இவ்வளவு மூஞ்சி இப்படி அகோரமா வச்சிட்டு இருக்க? விடு, போய் கடையில போய் வாங்கிக்கோ. இல்லாட்டினா நான் வேணா காசு தரேன். நீ சில்லறை கொண்டு வராட்டினா வேணா நான் காசு தரேன். நீ வேணா போய் வாங்கி எனக்கு அப்புறமா கொடுத்துக்கோ சரியா? சரி பெரிய பொண்ணு, நீ விடு. வா நம்ம வெளியே போலான்னு சொன்னோம்ல, வா கிளம்பு போலாம். தேவையில்லாம இங்க நின்று பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க வேண்டாம், விடு. வெளியே போறீங்களா? எங்க லட்சுமி போறீங்க? அதே எங்க பிள்ளைங்க காலேஜ் சேர்க்கணும் இல்லையா கோமதி, அதுக்காக தான் போய் சேர்த்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வரலாம்னு சொல்லி போறோம். இனி ஒரு 1-2 நாள்ல காலேஜ் தொடங்கிரும். சரி போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமே தான் போயிட்டு இருக்கோம். ஏன் நீங்களும் வரீங்கன்னா வாங்க, பர்பிள் மண்டே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சும்மா தானே வீட்டில் இருப்பீங்க, வேணா வாங்க. சரி பெரிய பொண்ணு, நானும் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கிளம்பி வரேன். சரிங்க லக்ஸ், நானும் பர்பிள் மண்டே அப்படியே போறோம். போய் என் மாமியார்கிட்டே சொல்லிட்டு என் பிள்ளையும் கூப்பிட்டு அப்படியே இந்த கோமதி அக்காவையும் கூப்பிட்டு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்கே உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க சரியா? சரி சரி பெரிய பொண்ணு, நீ போ, நான் பின்னாடி ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.
வாங்க கோமதிக்கா போலாம் வாங்க. ஒரு நிமிஷத்துல எப்படியும் அடிச்சுக்கிட்டாளுங்க. இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா போயிட்டு இருக்குதுங்க. இவளுக்கு என்ன ரகம்னு இவர்களை புரிஞ்சுக்கவே முடியலடா சாமி. எங்கடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த டிவிக்குள்ளேயே இருங்கடி. விட்ட டிவிக்குள்ளேயே பூந்து போய் உட்காந்துருவீங்க போல. வீட்டு வேலை முடிச்சிட்டீங்களா? பாத்திரங்களையும் வீடெல்லாம் கூட்டியாச்சாடி? ஏமா நீ என்ன லூசாமா? டிவி பார்த்தா எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறேன்னு சொல்ற, போனை பார்த்தா எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ற, வெளியே எங்கேயாவது போலான்னா எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துற நினைப்பே இருக்குன்னு சொல்ற. வேற என்னத்தாமா நாங்க பண்றது? ஏண்டி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கீங்களே, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு தானே கேட்டேன். அதுக்கு எனக்கு மூஞ்சி இவ்வளோ விகாரமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? மா அவள் மூஞ்சி இவ்வளோ விகாரமாக வச்சுட்டு உட்கார காரணம் அவளுக்கு நீ துணி எடுத்து தருவியா மாட்டியாங்கிறது தான். எனக்கு வந்துட்டு துணியே இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கு, அதனால எனக்கு நீ எடுத்து தருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு தான் ஏகப்பட்ட துணி இருக்கே, அதனால நீ அவளுக்கு எடுத்து தருவியா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். அதனால அவள் கோவமாக மூஞ்சி அப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ உனக்கு மட்டும் எடுத்து தருவாங்க, எனக்கு எடுத்து தர மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ எதுக்கு நீ எனக்கு ஏகப்பட்ட துணி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா அதெல்லாம் காலேஜ்க்கு போட்டுட்டு போக முடியுமா? காலேஜ்க்கு போடுற மாதிரி துணி எடுக்கணும், அதான் நல்லா இருக்கும். அது எல்லாமே எங்கேயாவது கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போடுற துணி தானே இருக்கு. அதெல்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான். நீ கொஞ்சம் உன்னோட வேலையை பார்த்துட்டு மூடிட்டு உட்காந்தனா நல்லா இருக்கும். ஏய் இப்போ எதுக்கு நீ அவகிட்ட இது பண்ணிட்டு இருக்க? அவ கூட எஸ்லி போட்டுட்டே இரு எப்ப பார்த்தாலும். நீ அவ சொல்ற சரிதானடி, உனக்கு அவ்வளவு துணி இருக்குல்ல, அத்தனை வச்சுட்டு என்னடி பண்ண போற? அத்தனை தூக்கி நான் வேற யாருக்காவது கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அந்த துணியெல்லாம் வாங்கிக்கோ. அம்மா நீ என்னம்மா இப்படி பேசுற? அந்த துணியெல்லாம் காலேஜ்க்கு போட்டுட்டு போக முடியுமாம்மா? காலேஜ்க்கு போற மாதிரி லெகினோ டாப்போ அந்த மாதிரி தாம்மா போடணும், அதாம்மா நல்லா இருக்கும். அது எல்லாமே அம்பர்லா கட்டு, அதெல்லாம் ஃப்ராக் மாதிரி நல்லா புசு புசுன்னு இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் போய் காலேஜ்க்கு போட முடியுமா? காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருந்தா கூட போடலாம். நீ ஏமா அவ சொல்றானேன்னு சொல்லி நீயும் புரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ காலேஜ்க்கு ஃபீஸ் கட்ட கிளம்ப போகிறோம், போய் கிளம்புங்க சீக்கிரமா. நீ 10 நிமிஷத்துல பெரிய பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்கா. அவளும் பஸ் ஸ்டாண்டுக்கு அவள் பொண்ணு வந்துருவாளாமா. சீக்கிரமா போய் கிளம்பிட்டு வாங்க. போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்க வேண்டியிருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே போய் இது வேணும் அது வேணும் இது வேண்டாம் அது வேணும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்போ நீ எனக்கு துணி எடுத்து தர மாட்டேன். நானே இவ்வளோ வருஷம் அங்கே ஹாஸ்டலில் அங்கே இங்கே இருந்து படிச்சுட்டு இப்போ தான் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ்க்கு போகிறேன், அது கூட நீ எனக்கு ஒரு நல்லதாக ஒரு துணி எடுத்து தர மாட்டேங்கிறேல. எப்போ பார்த்தாலும் அவளை தானே நீ பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு தானே நீ முக்கியத்துவம் தர. அப்போ நான் எல்லாம் உனக்கு வேண்டாதவ அப்படி தானே? நான் எல்லாம் உன் பொண்ணே இல்லையா? என்ன வாங்கி தந்தாலும் எவ்வளோ வாங்கி தந்தாலும் உனக்கெல்லாம் பத்தவே பத்தாதடி. எவ்வளோ இருந்தாலும் இன்னும் இது இல்லை அது இல்லை, அவகிட்ட இது இருக்குது இவகிட்ட இது இருக்குது, அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற மாதிரியே பேசிட்டு அங்கங்கே குழந்தைங்க வீட்டில் இருக்கிற 4 துணியை வச்சுட்டு போட்டுட்டு என்ன அழகா ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு போயிட்டு வருது, எவ்வளோ நல்லா பார்த்துக்குது வீட்டை, அம்மாவை அப்பாவை வீட்டு கஷ்டத்தை எல்லாமே புரிஞ்சுட்டு. இப்போ உங்கள் அப்பா இப்படி படுத்து கிடக்கிறாரு உடம்பு புரியாமல். இப்போ உனக்கு துணி ஒன்று தான் வேண்டியது இருக்கா? அவளுக்குன்னா சுத்தமாகவே துணியெல்லாம் அவளுக்கு எடுத்து தர வேண்டியது தான். ஆனால் உனக்கு என்ன உங்ககிட்ட இவ்வளோ துணியை வச்சுட்டு நீ இப்படி அடம் பிடிக்கிறீங்களே? சரி வந்து தொலை, இன்னும் 2 தான் எடுத்து தருவேன். அதுக்கு மேலாம் 1 செட்டு எடுத்து தர மாட்டேன். மீதி எல்லாம் சுஜிக்கு தான் எடுத்து தர வேண்டியிருக்கு. சுஜிமா நீ ஒரு 5-6 செட்டு எடுத்துக்கோ. இங்கே வேறு நீ இன்னும் 2 தான் எடுக்கிற, அதுக்கு மேலே எடுத்தேன்னா உன்னை கடையிலே விட்டு போட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். சரிம்மா தேங்க்யூம்மா என் செல்ல அம்மா. சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க, நான் வெளியே நிற்கிறேன். உங்ககிட்ட கத்தியே நேரம் போகுது. அங்கே அவளும் வந்துருப்பா, சீக்கிரம் கிளம்பி வந்து தொலைங்க வாங்க. இங்கே பாரு வர்றப்ப அவனையும் சரவணையும் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு விடு. அவனையும் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிடு. அது எங்கே ஊர் பொறுக்கி தெரிஞ்சிட்டு இருக்கோ தெரியல. சீக்கிரமா வர சொல்லி அவனுக்கு என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்கோ அவனுக்கு வாங்கி விட்டுறேன். ஒரேடியாக போய் என்னென்ன யாருக்கெல்லாம் என்னென்ன வாங்க வேண்டியிருக்கோ எல்லாமே வாங்கிட வேண்டியது தான். இதுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் போயிட்டு இருக்க முடியாது. சரவணனை கூப்பிட்டா கூட அருணும் தானம்மா வருவான். அவனுக்கு ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும்ல. நீ சரசு சிட்டிக்கிட்ட சொன்னியே இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறோன்னு. அவங்களையும் வேணா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருமா, பின்ன கூப்பிடாட்டினா ஏதாவது கோச்சிக்க போகிறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது வாங்க வேண்டி இருந்தாலும் இருக்கும் இல்லையா? ஐயா ஆமாம், அவகிட்ட சொல்லாட்டினா அவள் கோச்சிப்பாளே. சரி நீங்கள் கிளம்பி வெளியே வாங்க, நான் அதுக்குள்ளே அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை ரெடியாக கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிடுறேன்.